இன்றைய முக்கிய செய்திகள். உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் நாளை தனி விமானம் மூலம் இந்தியா திரும்புகின்றனர். 180 கோடி ரூபாய் கடனை திருப்பி செலுத்தாத வழக்கில் விஜய் மல்லையாவிற்கு எதிரான சிபிஐ நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. அம்மன் சுவாமி கோவில்களுக்கு கட்டணமின்றி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள ஜூலை 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் சிறைகள் சீர்திருத்த பணிகள் துறைக்கு தேர்வான அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை 95 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் 5 தமிழக வீரர்களுக்கு தலா 7 லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5 கோடியே 21 லட்சம் ரூபாயில் புதிதாக ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதி சுபத்ரா திட்டத்தை ஒடிசாவில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் ராஜராஜ சோழன் கால செம்பு நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 18 உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் ஜூலை 5ஆம் தேதி வழங்கப்படும் குரூப் 2, 2A போட்டித் தேர்விற்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நேற்று முதல் அமலுக்கு வந்தது. புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பணக்காரர்களின் குழந்தைக்காகவே நீட் தேர்வு என்று ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 26,000 பாலிடெக்னிக் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மக்கள் மரம் நட முன்வர வேண்டும் என்று மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாடு அரசு புதிய விண்வெளி கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 31 ரூபாய் குறைக்கப்பட்டு 1809 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சென்னை மெரினா கடற்கரை கண்காணிப்பு திட்டம் 4 கோடியே 64 லட்சம் ரூபாயில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான கல்வியாண்டு கால அட்டவணையை கல்லூரி கல்வி இயக்குநரகம் வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் வீடுகளை பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.